நண்பர்களே, கரூர் சம்பவத்தை கேட்கலாம். அண்ணே அண்ணே நம்ம கரூர்ல 40 பேர் இப்ப இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க கூட்ட நெரிசல்ல. உங்களோட கருத்து என்னன்னு? முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியோட சதிதாங்க இதெல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மதுரை, திருச்சி, நாமக்கல் எல்லா ஏரியால எந்த பிரச்சனையுமே நடக்கல. அவ்வளவு கூட்டம் நடந்துச்சு. கரூர்ல மட்டும் ஏன் குறிப்பா நடக்கணும் சொல்லுங்க. சரி, ஓகேண்ணா. அங்க கூட்ட நெரிசல்ல இறந்ததுங்கிறது உண்மைன்னு எல்லாரும் நம்புறாங்க. அதை ஏத்துக்கிறீங்களா? அது ஏத்துக்க முடியாது. கிடையாது. பாதுகாப்பு கொடுக்கல. மக்களுக்கு போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆளுங்கட்சிக்காரன் விஜய் எதிர்க்கிறாப்ல. எங்க கேட்டாலும் விஜய் கேட்கிற ஒரே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெரிய இடமா கொடுங்க, மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் தான் கேட்கிறாரு. ஆனா இங்க ஆளுங்கட்சிக்காரங்க தர்றது கிடையாது. அப்ப உயிரிழப்பு ஏற்படத்தானே செய்யும். அதுக்கு விஜயம் சொல்லக்கூடாது, ஆளுங்கட்சி தான் முழுக்க முழுக்க. கவர்மெண்ட்ல இருக்கிற முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரும் போய் பாத்துருக்காங்க, நிதி உதவி எல்லாம் பண்றாங்க. 1ஆம் நம்பர் நடிப்புங்க, உலகமான நடிப்புங்க. ஏங்க கள்ளக்குறிச்சியில அத்தனை நடந்துச்சு, ஆனா அவங்களாம் போக கிடையாது. 36 பேர் செத்தாங்கல்ல, 36 பேரோ 66 பேரும் செத்தாங்க. அதுக்கெல்லாம் போகவே கிடையாது. இதுக்கு சரி, இன்னும் அடுத்த மாநாடு எப்படி நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? பாதுகாப்பா இருக்கணும். விஜய் கேட்கல இடத்த அவர் கொடுத்து ஆரம்பிச்சு பயப்படாதுன்னு நினைக்கிறேன். விஜய் எங்க போராட்டாலும் அவங்க எதிர்த்து இருக்கிறாங்க. பயப்படாம அவர் கேட்கிற இடத்த கொடுத்தா நல்லா இருக்கும், எல்லாம் சேஃப்டியா இருக்கும், மக்களுக்கு நல்லா சேஃப்டியா இருக்கும். சரி, ஓகேண்ணா, நன்றி.